செந்தில் ஆஃபீஸ் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் மீனா வருவாங்க. மீனா உள்ள வந்ததுமே, மீனா கொஞ்சம் நில்லு, நீ காலையில ஆஃபீஸ்க்கு தான் போனியா மீனா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, ஆஃபீஸ்க்கு தான் போவேன், வேற எங்க போவேன் அப்படின்னு மீனா கேட்பாங்க. செந்தில், உன்னோட ஆஃபீஸை சிராவயலுக்கு மாத்திட்டாங்களா அப்படின்னு கேட்பாரு. மயிலு வீடு இருக்கிற இடத்துக்கு பேரு தான் சிராவயல். காலையில நீ எந்த ஆட்டோல போனியோ அதே ஆட்டோல தான் நான் ஆஃபீஸ் விட்டு இன்னைக்கு வந்தேன். நீ எங்க போன, எப்படி ஆஃபீஸ்க்கு போன, எல்லா விவரத்தையும் அந்த ஆட்டோக்காரர் என்கிட்ட சொல்லிட்டாரு. நீ எதுக்கு மீனா அவங்க வீட்டுக்கு போன? நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? நம்ம வீட்டை விடு. இன்னைக்கு காலையில வந்து என்னென்ன பேசிட்டு போனாங்க. அண்ணனுக்கு அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்க. ராஜி மேல தங்கச்சி தங்கச்சின்னு ஒரு பாசம் வச்சிருக்க, அதுலயாவது அர்த்தம் இருக்கு. அவங்க வீட்டுக்கு எதுக்கு போன? அவங்க அண்ணனை ஏமாத்திருக்காங்க, சும்மாலாம் அங்க போகலங்க. போ, அண்ணனையும் அவங்களையும் சேர்த்து வைக்கணும்னு வாக்குறுதி கொடுக்கறதுக்காக போயிருந்தியா? அதை கொடுக்கறதுக்கு நீ யாரு மீனா அப்படின்னு கேட்டதும் மீனாவுக்கும் ரொம்ப கோவம் வரும். நான் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல அப்படின்னு சத்தமா சொல்வாங்க. இப்ப எதுக்கு நீ கத்துற அப்படின்னு செந்தில் கேட்பாங்க. உடனே மீனா, எங்க வந்ததும் வராததுமா குற்றவாளி மாதிரி என்ன நிக்க வச்சு கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இப்போ நீ எதுக்கு அங்க போன, அத முதல்ல சொல்லு அப்படின்னு செந்தில் கோவமா கேட்டதும், அக்கா போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு மீனா சொல்லுவாங்க. ஆமா, பெரிய அக்கா போன் பண்ணா எடுக்காம விட வேண்டியது தானே அப்படின்னு செந்தில் சொன்னதும், முதல்ல நானும் எடுக்காம தான் இருந்தேன், திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. காலையில நான் இருக்கும்போது போன் வந்ததே, நீ கூட ஆபீஸ் கால்னு சொன்னியே, அப்ப அவங்க தான் கூப்பிட்டாங்களா அப்படின்னு செந்தில் கேட்பாரு. மீனா ஆமான்னு சொல்லுவாங்க. செந்தில், அந்த நம்பரை பிளாக்ல போட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படிங்க அப்படி பண்ண முடியும்? சரி, நீ அங்க போன, அங்க போய் என்ன பேசுன, என்ன நடந்தது அப்படின்னு செந்தில் கேட்பாரு. அவங்க ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க, அதுதான் அங்க போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு மீனா சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இருக்க போய் தான் குடும்பமா தலைமையில ஏறி ஆடுறாங்க. அம்புட்டு பெரிய துரோகம் பண்ணவங்களுக்கு ஆறுதல் ஒரு கேடா? எங்க என்ன இருந்தாலும் அவங்க கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல நம்ம கூட இருந்தவங்க அப்படின்னு மீனா சொன்னதும் செந்தில், அதுக்கு ஆறுதல் சொல்ல போவையா? நீ என்ன அம்புட்டு நல்லவளா? நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? மீனா என்ன சொல்வாங்கன்னா, நீங்களும் தான் நம்ம வீட்டுக்கு பிடிக்காத பல விஷயங்களை செஞ்சீங்க, நீங்க யோசிச்சா செஞ்சீங்க. ஏய், பேச்ச மாத்தாத, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுற? நீ அங்க போனது தப்பு மீனா. நான் ஒன்னும் அவங்கள போய் பார்க்கணும்னு எந்த பிளானையும் வச்சுக்கிட்டு போல. திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அட்டன் பண்ணி பேசும்போது அழுதாக, மனசு கேட்கல. முதல்ல போக வேண்டாம் தான் நினைச்சேன், அதுக்கப்புறம் தான் போனேன் அப்படின்னு மீனா சொன்னதும் செந்தில், நீ என்ன சொன்னாலும் அங்க போனது தப்புதே, இது தப்பு இல்லங்க அப்படின்னு மீனா கோவமா சொல்வாங்க. செந்தில், அது தப்புதான் மீனா. திரும்பவும் மீனா, அது தப்பே இல்ல அப்படின்னு சொல்வாங்க. செந்தில், உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாரு. 2 ஸ்டெப் வச்சுட்டு திரும்பவும் மீனா கிட்ட, கெவாரு, நீயும் அந்த கும்பலோட சேர்ந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச, அம்பிடுத்தேன், நான் என்னங்க பண்ண போறேன் அப்படின்னு மீனா சொன்னதும், அண்ணனையும் அவங்களையும் சேர்த்து வைக்க ஏதாவது முயற்சி பண்ணன்னு தெரிஞ்சது பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் மீனா, ஆனா உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கல, சத்தியமா எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாரு. சரவணன், கதிர், பழனி 3 பேருமே ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி நைட்ல ஒரு இடத்துல உட்காந்து பேசுறதுக்காக உட்கார்ந்துருப்பாங்க. கதிர் தான் பாட்டில்ல ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாரு. பழனி, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. கதிர், ஒன்னே ஒண்ணு குடிங்க, பரவாயில்ல, என்னைக்கோ ஒரு நாள் தானே, தப்பு இல்ல அப்படின்னு சொல்வாரு. பழனி, முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவாரு. கதிர் மட்டும் மெதுவா ஒரே ஒரு பாட்டில கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பாரு. சரவணன் பாட்டில எடுத்த உடனே மடக்கு மடக்குன்னு மண்டுவாரு. ஐயோ அண்ணே, அண்ணே மெதுவா அண்ணே, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு கதிர். பழனி 2 பேரையுமே குடிக்க வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சரவணன் குடிச்சிட்டு, அவ என்னென்ன பண்ணா தெரியுமாடா, எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரி, இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணா தெரியுமா, அப்பா உனக்கும் செந்திலுக்கும் பணத்தை பிரிச்சு கொடுத்தப்போ கடையை எழுதி வாங்க சொன்னா, நீங்களும் கேளுங்க, உங்க பங்கு எங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு டார்ச்சர் பண்ணா தெரியுமா. ஏமாமா, என்ன மாமா அப்படி தப்பு செஞ்சுட்டேன், கேவலமானவனுக்கும் பொண்டாட்டியை ஏமாத்துறவனுக்கும் நல்ல நல்ல பொண்ணா கிடைக்குது, எனக்கு மட்டும் ஏமாமா இப்படி ஒரு பொண்ணு. பழனி என்ன சொல்வாருன்னா, சில கேள்விகளுக்கு பதிலே கிடையாது மாப்ள, நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. மாமா மாமா மாமான்னு உருகுனது என்ன, சாப்பாடு எடுத்துட்டு வந்தது என்ன, பார்த்து கவனிக்கிறது என்ன, மாமா இது உங்களுக்கு பிடிக்கும், இந்த பணியாரம் உங்களுக்கு பிடிக்கும். அப்பா என்ன ஒரு நடிப்பு, எவ்வளவு நடிப்பு மாமா. நான் மயிலோட கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்னதும், ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருந்தேன்ல மாமா, அதை அடியோட மறந்துட்டேன், இனிமே எல்லாமே எனக்கு மயிலு தான் அப்படின்னு நினைச்சேன். அவ எவ்வளவு பெரிய பித்தலாட்டாக்காரியா இருக்கா, எனக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு வேற சொல்லியிருக்கா மாமா, இவளையே என்னால சமாளிக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்ட புலம்பிட்டு அடுத்த பாட்டிலையும் எடுப்பாரு. அவங்க மாமா பழனி வேண்டான்னு தான் சொல்லுவாரு. அதுக்குள்ள ராஜி
ராஜி கதிருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. கதிர் எழுந்து போய் ராஜியோட போனை அட்டன் பண்றதுக்காக தள்ளி போய் நின்னு பேசிக்கிட்டு இருப்பாரு. கிட்ட அங்க என்ன நடக்கு அப்படிங்கறத சொல்லி வீட்டுல ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ ராஜி, இந்த ஒரு தடவை மட்டும் அப்படின்னு சொல்லிடுவாரு. ராஜி கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கும் போது சரவணன் அவங்க மாமா கிட்ட, மாமா எந்த விஷயமா இருந்தாலும் நான் உங்ககிட்ட தானே மாமா சொல்லுவேன், நான் வக்கீல பார்த்து மயிலு வீட்டுக்கு விவகாரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லுவாரு. ஐயோ எதுக்குடா, எதுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த வீட்டுக்கு தெரியாம நீ பண்ணுன, இப்ப என்ன அவசரம் சரவணா, வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லி யோசிச்சு பண்ண வேண்டிய விஷயம், ஏன் இவ்வளவு அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்டதும், இல்ல மாமா அவ எனக்கு வேண்டாம், வேற ஏதாவது நாடகம் போட்டு வீட்டுக்குள்ள அவ நுழைஞ்சிடக்கூடாதுல சரவணா, இருந்தாலும் வீட்டுல ஒரு வார்த்தை எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. காயப்பட்டவன் நான் மாமா, எனக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க மாமா கிட்ட அழுவாரு. அதுக்குள்ள கதிர் அங்க வந்துருவாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஒன்னும் இல்லப்பா, நான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் ரொம்ப வருத்தப்படுறான் அப்படின்னு பழனி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுல பாண்டியன் எல்லாருமே வந்ததும் சாப்பிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சரவணனும் கதிரும் அங்க வந்ததுமே பாண்டியன் கண்டுபிடிச்சிருவாரு, இவங்க குடிச்சிட்டு தான் வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாரு. எங்களுக்கு சாப்பாடு வேண்டாமா, நாங்க வெளியில சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதும், கோமதி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருமா ராஜி, இதெல்லாம் எடுத்து வைமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கோமதி உள்ள போனதும் பாண்டியன் கிட்டையும் கதிர்கிட்டையும் குடிக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் தீர போறதில்ல, குடிக்கு அடிமையாகிறது மட்டும்தான் மிச்சம் ஆகும், உங்க அம்மா ஏற்கனவே மன வருத்தத்துல இருக்காங்க, இதுவும் தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவா, ஏண்டா இப்படி எல்லாம் பண்றீங்க, இனிமே இப்படி பண்ணாதீங்க, அம்மாவுக்கு தெரியறதுக்குள்ள போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் போ சொல்லிடுவாரு. ராஜி அவங்க ரூம்ல உட்கார்ந்துருப்பாங்க. கதிர் அங்க ரூம்குள்ள வருவாரு. நீ அண்ணனோட அங்கேயே தூங்கிடுவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நினைச்சேன், ஆனா அண்ணன் தனியா தூங்கணும்னு சொல்லுச்சு, அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவாரு. தேவையா இதெல்லாம் அப்படின்னு ராஜி கேட்பாங்க. எதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இப்ப குடிச்சிட்டு வந்த, எனக்காகவெல்லாம் குடிக்கல ராஜி, அப்புறம் வேற யாருக்காக குடிச்ச, நீ மாமாவை வேற குடிக்க வச்சிருக்க. ஹலோ, நான்லாம் ஒன்னும் குடிக்க வைக்கல, அது அவரே அவரோட சுய விருப்பத்துல தான் குடிச்சாரு, இந்த விளக்கத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, இருக்கிற பிரச்சனைக்கு இடையில இந்த பழக்கம் வேற உனக்கு முக்கியமாக்கும். பழக்கமா, ஒரே ஒரு பீர் தான் குடிச்சேன், நான் என்னமோ குடிச்சிட்டு ரோட்ல கிடந்த மாதிரியும் நீ என்னமோ தூக்கிட்டு வந்த மாதிரியும் பேசுற அப்படின்னு கதிர் சொன்னதும் ராஜி, ஓ உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா, நீ மட்டும் குடிச்சிட்டு ரோட்ல கிடந்தேனா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். கதிரு, அதான் தெரியுமே அப்படின்னு சொன்னதும் ராஜி, இனிமே குடிச்சிட்டு வந்தேன்னு வையேன் என் வாய் பேசாது, என் கை தான் பேசும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மியூசிக் கொடுப்பாங்க பாத்துக்கோங்க. பாக்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. ராஜியும் கதிரும் சண்டை போடுற மாதிரி காட்டுவாங்க, ஆனா அவங்க போடுற சண்டையே ரொம்ப கியூட்டா பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அந்த சண்டை எப்படி இருந்ததுன்னா, மனசோட ஆழத்துல ரெண்டு பேருக்குமே அன்பு அதிகமா தாங்க இருக்கும். அந்த அன்புனால கோபம் வரும்போது அந்த கோபம் பெருசா தெரியாது, செல்லச்சண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்தது இவங்களோட சண்டை. கதிர் ராஜி கிட்ட என்ன அடிப்ப நான் சொன்னேன் அப்படின்னு கேட்பாரு திரும்பவும். அதுக்கு ராஜி, ஆமா அலார்னு ஒண்ணு வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கதிர், இன்னைக்கு என்ன இவ்வளவு திமிரா பேசுறா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்குவாரு. ராஜி படுத்துருவாங்க. கதிரும் கீழே படுத்துக்குவாரு. படுத்துட்டு எழுந்து நைஸா உட்காந்துட்டு ராஜி தூங்கிட்டாங்களா முழிச்சிருக்காங்களான்னு பாப்பாரு. ராஜி முழிச்சுதான் இருப்பாங்க. அப்பாடா முழிச்சுதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கீழே படுத்துக்கிட்டேவும், ராஜி என் மேல கோவமா இருக்கியா, நீ போலீஸ் ஆனதும் கெத்தா ஜீப்ல வந்து இறங்குவேல ராஜி, நீ போலீஸ் ஆயிட்டேனா என்னைய மறந்துருவியா ராஜி அப்படின்னு கேட்பாங்க. ஏன் போலீஸ் ஆனா மெமரி லாஸ் ஆகுமா என்ன அப்படின்னு ராஜி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ராஜி, நீ பேசாம படுத்து தூங்கு அப்படின்னு கதிரை தூங்க சொல்லுவாங்க. கதிர் படுத்து தூங்குவாரு. ஆனா தூக்கத்திலையும் ராஜிய பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாரு. ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஆஹா, தூக்கத்துல கூட நம்மள பத்தியே பேசுறான் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவ்வளவுதான், இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளா மயிலோட ஒப்பாரி தான் கேட்டுக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு ராஜி கதிர் ஜோடியோட கியூட்டான சண்டையில முடிச்சிருக்காங்க. டைமா பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கு.